உங்கள தான். இன்னைக்கு சண்டே எப்போ ஒரே மாரி பிரியாணி செய்யணும்னு தோணுச்சு. இந்த கில்லி பிரியாணில அப்படி என்னதான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிக்கன மேரினேட் பண்ணிப்போம். அதுக்கு 1 ஸ்பூன் கர்ட், வெறும் மிளகாய்த்தூள், ஃப்ளேவருக்கு புதினா, கொஞ்சமா சால்ட். மிக்ஸ் பண்ணுறோம், சிக்கனை போடுறோம். அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இவனை தூங்க விடுறோம். நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இவனையும் தூங்க விட்டுருவோம். குக்கரை வச்சுட்டு அது நல்லா சூடானதும் நெய்யை ஊற்றுங்க. நல்ல ஸ்மெல் வருதா? இப்போ ஆயிலை ஊற்றுவோம். மெஷர்மெண்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி ஸ்பைசஸ், க்ரீன் சில்லி, ஸ்லைஸ் பண்ண 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ரியல் குக்கிங் ஸ்டார்ட்ஸ். இவன் நல்லா ப்ரௌன் ஆக்கணும். இந்த டைமில் சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போடுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸ்லைஸ் பண்ணுவோம் டொமேட்டோஸ், இது கூட புதினா கர்டும் ஆட் பண்ணிப்போம். நல்ல கிரேவி ஆகணும். இப்போ ஆயில் செப்பரேட் ஆகி வந்ததும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ண சிக்கனை இறக்குவோம். சிக்கன் 80% குக் ஆனதும் நார்மலாக 1 கப் ரைஸ்க்கு 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்ட்ரா 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா 5 கப்ஸ் ஆஃப் வாட்டர். இதை நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஊற்றிக்கலாம். நல்லா சலசலன்னு கொதிக்குதா? இப்போ ரைஸை மட்டும் போடுறோம், நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். ரைஸும் வாட்டரும் ஒரே லெவலில் இருக்கப்போ நல்லா எல்லாம் வாழையில எடுத்து அப்படியே மேலே வச்சு குக்கரை மூடி 2 விசில் வச்சு இறக்கிடுங்க. வேணா தம் வச்சுக்கலாம், நான் பண்ணலை. சும்மா சாப்பிட்டா எப்படி? அதுவும் பிரியாணியை முட்டையை வச்சு கூட கொஞ்சம் ரைத்தா வச்சு சாப்பிட்டா ஆஹா! போங்க போய் சாப்பிடுங்க. மறக்காமல் தண்ணி நிறைய குடிங்க. சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக இருப்போம். டாட்டா.